ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. ஸோ நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் 6th and 7th நம்ம வந்து தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக அண்ட் பிரித்தெழுதுக, ஓகேவா? 60க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும், ஓகேவா? என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது, ஓகேவா? வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. அடுத்தது, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறிந்து கூட்டல் அனைத்தும் அப்படின்னா, ஓகே, அறிந்தது கூட்டல் அனைத்தும் அப்படின்னா அறிந்தது அனைத்தும், ஓகேவா? அறிந்தது அனைத்தும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பாருங்கள், பியும் சியும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது வந்து அறிந்தது அனைத்தும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஒருவேளை இங்கே அறிந்து கூட்டல் அனைத்தும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வந்து பி போடலாம். பட் இங்கே அறிந்தது கூட்டல் அனைத்தும் இருக்குது, அதனால் அறிந்தது அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வானம் கூட்டல் அறிந்த அப்படின்னா வானம் அறிந்த, ஓகேவா? அடுத்தது, இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இருதிணை அப்படின்னா இரண்டு கூட்டல் திணை. இரு கூட்டல் திணை அப்படிங்கிறது வராது, இரண்டு கூட்டல் திணை, ஓகேவா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு, ஐம்பால் என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். அடுத்தது, நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, ஓகேவா? நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய்ன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது, நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு, ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நீள் உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்தது, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சீருக்கு கூட்டல் ஏற்ப அப்படின்னா சீருக்கேற்ப, ஓகேவா? ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓடை கூட்டல் ஆட அப்படின்னா ஓடை ஆடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே, ஓகேவா? விழுந்தது கூட்டல் அங்கே. ஸோ சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டானதை பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தது, செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த. நெக்ஸ்ட்டு, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி கூட்டல் எல்லாம்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது, இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, ஓகேவா? இன்னோசை அப்படிங்கிறது இனிமை கூட்டல் ஓசைன்னு சொல்லலாம். அடுத்தது, பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பால் கூட்டல் ஊறும்னா பால் ஊறும்னு சொல்லலாம், ஓகேவா? அடுத்தது, வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, ஓகேவா? வல்லுருவம். இதுக்கு பார்த்தோன்னா வன்மை கூட்டல் உருவம் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். வன்மை கூட்டல் உருவம்னா வல்லுருவம், ஓகேவா? அடுத்தது, நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நெடுமை கூட்டல் தேர் அப்படின்னா நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இத்து வராது, இந்து தான் வரும், ஓகேவா? நெடுந்தேர். அப்போ நெடுந்தேர் அப்படிங்கிறத பிரிக்கும்போது நெடுமை கூட்டல் தேர்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இவையுண்டார் அப்படின்னா இவை கூட்டல் உண்டார்.
அடுத்தது தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தாம் கூட்டல் இனி அப்படின்னா தாம் இனி. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். அடுத்தது இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. இடம் கூட்டல் எங்கும்னா இடம் எங்கும். ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது கலநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கலநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். ஓகேவா. இது வந்து நான் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வரணும். கலன் கூட்டல் அல்லால் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கோயிலப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பான்னு சொல்லலாம். அடுத்தது பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னா பகைவன் என்றாலும்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா. பகைவன் என்றாலும். அடுத்தது கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கனகச்சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனைன்னு சொல்லலாம். அடுத்தது முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். முழவு கூட்டல் அதிர அப்படின்னா முழவதிர. ஓகேவா. முழவதிர. அடுத்தது பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாடறிந்துனா பாடு கூட்டல் அறிந்து. அடுத்தது முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். முறை கூட்டல் எனப்படுவது அப்படின்னா முறை எனப்படுவது. ஓகேவா. அடுத்தது மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல. ஓகேவா. மட்டும் கூட்டல் அல்ல. அடுத்தது கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னா கயிற்று கட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கயிறு கூட்டல் கட்டில்னா கயிற்று கட்டில். ஓகேவா. ஸோ இங்கே வந்து இக்கு வரணும், இங்கே இரு வரணும். அப்போ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்ணோடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கசடர அப்படின்னா கசடு கூட்டல் அற. ஸோ இதே மாதிரி ஓய்வர மாசர ஸோ அதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா. கசடர் அப்படின்னா கசடு கூட்டல் அற. அடுத்தது என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் ஆய்ந்து அப்படின்னா என்றாய்ந்து. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அக்களத்து அப்படின்னா ஆ கூட்டல் களத்து அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கதிர் கூட்டல் ஈன அப்படின்னா கதிரீன அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். அடுத்தது வாசல் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் கூட்டல் எல்லாம். ஓகேவா. எல்லாம் அப்படிங்கிறது வராது, அங்கே இல்லை இருக்குது. அதனால் வாசல் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெற்றெடுத்தோம் அப்படின்னா பெற்று கூட்டல் எடுத்தோம். அடுத்தது கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கால் கூட்டல் இறங்கினா கால் இறங்கி. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா. வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். வெங்கரினா வெம்மை கூட்டல் கறி. ஓகேவா. அடுத்தது என்ஜீருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்ஜீருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள். ஓகேவா. என்ஜீருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள் பிரிக்கலாம். அடுத்தது போல் கூட்டல் உடஞ்சன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். போல் கூட்டல் உடஞ்சன அப்படின்னா போல் உடஞ்சன. தென் நெக்ஸ்ட்டு சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீவன் இல்லாமல் அப்படின்னா சீவன் கூட்டல் இல்லாமல், அதாவது ஜீவன் இல்லாமல் அப்படிங்கிறது
பேச்சலக்கில் சொல்லுவோம் இல்லையா, சீவன் கூட்டல் இல்லாமல். அடுத்தது விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விலங்கொடித்து அப்படின்னா விலங்கு கூட்டல் ஒடித்துன்னு சொல்லலாம். அடுத்தது காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டை எரித்து. அடுத்தது இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதம் கூட்டல் தரும் அப்படின்னா இதம் தரும். ஓகேவா, இதம் கூட்டல் தரும்னா இதம் தரும். அடுத்தது நமனில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நமனில்லை, இது வந்து நமன் கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நம்பருக்கு கூட்டல் அங்கு அப்படின்னா நம்பர் கங்கு. ஓகேவா. அடுத்தது ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆனந்த வெள்ளம் அப்படின்னா ஆனந்தம் கூட்டல் கூட்டல் வெள்ளம் சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா. ஆனந்த வெள்ளம் அப்படின்னா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அடுத்தது உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. உள் கூட்டல் இருக்கும்னா உள் இருக்கும். அடுத்தது பெருஞ்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா. பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். பெருஞ்செல்வம் மீன்ஸ் பெருமை கூட்டல் செல்வம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா. அடுத்தது ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஊராண்மை அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. ஓகேவா. அடுத்தது திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். திரிந்து கூட்டல் அற்று அப்படின்னா திரிந்தற்று. அடுத்தது இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இன்ப துன்பம் அப்படின்னா இன்பம் கூட்டல் துன்பம்னு பிரிக்கலாம். அடுத்தது குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். குணங்கள் கூட்டல் எல்லாம்னா குணங்கள் எல்லாம். ஓகேவா. அடுத்தது விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். ஓகேவா. விழித்தெழும்னா விழித்து கூட்டல் எழும். அடுத்தது போவதில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. போவதில்லை அப்படின்னா போவது கூட்டல் இல்லை. ஓகேவா. ஸோ ஆப்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். அடுத்தது படுக்கையாகிறது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. படுக்கையாகிறது அப்படின்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. அடுத்தது தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தூக்கி கூட்டல் கொண்டு அப்படின்னா தூக்கி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு புணரும். அடுத்தது விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விழித்து கூட்டல் எழும் அப்படின்னா விழித்தெழும் சொல்லிட்டு சேர்த்தெழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து 8th-லேருந்து 10th வரைக்குமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது 9th 10th உங்களுக்கு 2 தான் இருக்கும். ஓகேவா. அதாவது 6th 7th நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம், அதில் நிறையவே உண்டு. பட்டு 8th 9th 10th மூணுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா 9th 10th உங்களுக்கு 2 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் உள்ளது. பிரித்தெழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து முக்கியமான ஒன்று கூட. ஓகேவா. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்தது இது பாருங்கள், சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் பேசு அப்படின்னா தமிழ் பேசு. ஓகேவா. நடுவில் வந்து இப்பு வரும், தமிழ் பேசுன்னு சொல்லிட்டு சேர்த்துடலாம். அடுத்தது தமிழ் கூட்டல் பேச்சு அப்படின்னாலும் தமிழ் பேச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துடலாம். ஓகே. நடுவில் இப்பு வரும். அடுத்தது கை கூட்டல் கல்னா கைகள். இங்கே வந்து அப்படி டைரெக்டாக வந்து புணர்ந்து வந்துடும், நடுவில் எதுவுமே வராது, இக்கு எதுவுமே வராது. ஓகேவா. கை கூட்டல் கல் அப்படின்னா கைகள். அதே மாதிரி பூ கூட்டல் கல் அப்படின்னா பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இங்கே வந்து இக்கு வரும். ஓகேவா. தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு, தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு, கை கூட்டல் கல் கைகள், பூ கூட்டல் கல் பூக்கள். ஓகேவா.
அதே மாதிரி உடன்படு மெய்யோடு இணைக்க, இது பார்த்தோன்னா பூ கூட்டல் ஈனம் அப்படிங்கிறது ஓகேவா, பூவீனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, பூவீனம். ஸோ இதில் இவ் அப்படிங்கிற உடன்படு மெய் வந்து வரும். ஓகேவா, பூ கூட்டல் ஈனம்னா பூவீனம்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது இசை கூட்டல் இனிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இசை இனிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஓகேவா, ஸோ இப்படி இந்த ரிமைனிங் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஈ வந்து வரும். ஓகேவா, இசை இனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஈ அப்படிங்கிற உடன்படு மெய் வரும். அடுத்தது திருவருட்பா அப்படிங்கிறது நம்ம திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இங்கேயுமே வந்து இவ் வந்து வந்துருக்கேவா, திருக்கூட்டல் அருட்பானா திருவருட்பான்னு சொல்லிட்டு எழுதுவோம். அடுத்தது சேய்குட்டல் அடி அப்படின்னா சேயடி. இது வந்து ரெண்டுமாவே வரும், சேயடின்னு வரும், சேவடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, சேய்குட்டல் அடினா இதில் இ அண்ட் இவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உடன்படு மெய்யுமே வரும். ஓகேவா, இதெல்லாம் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதோட 9th முடியுது. இது வந்து 10th உள்ளது. ஓகேவா, என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்னா அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலான்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஓகேவா, என் தமிழ்னா அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்தது அருந்துணை என்பதனை பிரித்தால் டேஸ். அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு 10th வரைக்கும் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் தவிர புக்குக்குள்ளே இருந்து சில இது இருக்காது, வந்து பார்த்துடலாம். ஓகேவா, அதாவது குச்சி லிகரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரிக்கலாம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம்னு பிரிக்கலாம். ஓகேவா, குச்சி லிகரம் அப்படிங்கிறது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம்னு பிரிக்கலாம். இதே இது குச்சி லுகரம் அப்படிங்கிறது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஊகரம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இதில் வந்து இந்த குச்சி லிகரத்தை அந்த மாதிரி சொற்களை வந்து எப்படி புணருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வரகு கூட்டல் யாது அப்படிங்கிறது எப்படி புணரும்னா கீ அப்படின்னு சொல்லிட்டு மாறும், வரகி யாது அப்படின்னு சொல்லிட்டு புணரும். ஓகேவா, வரகு கூட்டல் யாது அப்படிங்கிறது வரகி யாது அப்படின்னு சொல்லிட்டு புணரும். அதேமாதிரி பாருங்கள், கொக்கு கூட்டல் யாது அப்படிங்கிறது கொக்கி யாதுன்னு சொல்லிட்டு வரும். தோப்பு கூட்டல் யாது அப்படின்னா தோப்பி யாது. நாடு கூட்டல் யாதுன்னா நாடி யாதுன்னு வருது. எனப்படுவது கூட்டல் யாது அப்படின்னா எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, இதெல்லாம் குச்சி லிகர சொற்கள், குச்சி லிகர சொற்கள். அதே மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேள் கிட்டல் கூட்டல் மியா அப்படின்னா கேன் மியா. ஓகேவா, கேள் இங்கே வந்து இந்த இல் வந்திருக்கு, அப்போ இங்கே 3 சுழியன் வந்து வருது. ஓகேவா, பாருங்கள் இந்த சைடு இந்த இழுக்கு 3 சுழியன்னு. அதே மாதிரி கீழே பாருங்கள் செல் கூட்டல் மியா அப்படின்னா சென்மியா. இந்த இல் வந்தால் 2 சுழியன் வருது. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இல் வந்தால் 3 சுழியன், இந்த இல் வந்துச்சுன்னா 2 சுழியன் வந்து வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து முக்கியமான ஒன்று, ஆயுத குறுக்கத்தில் உள்ள வார்த்தைகள். முள் கூட்டல் தீது அப்படிங்கிறத முக் தீதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா, முள் கூட்டல் தீதுனா முக் தீதுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதாவது இந்த இல் வந்துச்சுன்னா இங்கே டீ அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி கல் கூட்டல் தீது அப்படின்னா கக்ரீதுன்னு பிரிக்கலாம். ஓகேவா, இந்த இல் வந்துச்சுன்னா அது வந்து ரீன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. முள்ளில் வர அந்த இல் வந்துச்சுன்னா நமக்கு டீ அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இந்த இல் வந்தால் ரீன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, முள் கூட்டல் தீதுனா முக் டீது, கல் கூட்டல் தீது அப்படின்னா கக்ரீது. ஓகேவா, இதெல்லாமே முக்கியமானது. தென் நெக்ஸ்ட்டு லெசனுக்குள்ளே மத்தளம் அப்படிங்கிறது மத்து கூட்டல் தளம்னு பிரிக்கலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை அப்படிங்கிறது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரிக்கலாம். அன்மொழி தொகை அப்படிங்கிறது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு தேவாரம் அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். தேய் கூட்டல் ஆரம், தேய் கூட்டல் வாரம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சேர்த்தலுக்கு அண்ட் பிரித்தலுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட் வீடியோவில் 6ஆம் வகுப்புலேருந்து ஃபுல்லாக பார்த்துப்போம். செகண்ட் வீடியோவில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தலுக்கு பிரித்தலுக்கு பார்த்துப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 8th 9th 10th ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 11th வந்து போடுறேன். ஓகேவா, அண்ட் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் அண்ட் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.